Daily. Taste the Daily. இதில் இது மாத்திரை காலை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியே தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிடல, அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நீண்டுருச்சு. அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த கீரைப்பட்டியைச் சேர்ந்தவர் ரசூல். லாரி ஓட்டுநரான இவருக்கு அம்முபி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இரவு வீட்டில் சாப்பிட்டுவிட்டு தூங்கிய ரசூலுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் உடல்நிலை மோசமடைந்ததால் உடனடியாக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ரசூலுக்கு இரத்த பரிசோதனை செய்ததில் அவர் சாப்பிட்ட உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியதை கேட்ட ரசூல் அதிர்ந்து போனார். வீட்டில் சாப்பிட்ட உணவில் எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து வந்தது என நீண்ட நேரம் குழம்பிய அவருக்கு கடந்த சில மாதங்களாக மனைவியின் நடத்தையிலும் வித்தியாசம் இருப்பதும் நினைவுக்கு வந்தது. மனைவி மீது சந்தேகமடைந்த ரசூல் தனது தம்பி மனைவி ஹசீனாவை அழைத்து மனைவியின் செல்போனை சோதனை செய்யுமாறு கூறியிருக்கிறார். மனைவி யார் யாரிடம் பேசினார், ஏதேனும் வாய்ஸ் மெசேஜ் இருக்கிறதா என பார்க்க சொல்லியதில் அம்முபி கீரைப்பட்டியில் சலூன் கடை நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்பவரோடு வாட்ஸ்அப்பில் பேசியதும் தெரிய வந்திருக்கிறது. அதில் ரசூலை கொலை செய்வதற்கு லோகேஸ்வரன் போட்டு கொடுத்த பிளான் தொடர்பான ஆடியோவும் இருந்தது. விஷ மாத்திரையை பொடியாக மாற்றி ஜூஸில் கலந்து கொடுக்கிற போது வடிகட்டி கொடுக்குமாறு லோகேஸ்வரன் கூறுகிறார். மற்றொரு ஆடியோவில் மருந்து வாசம் ஏதுமில்ல, ஜூஸ் வாசம் தான் அடிக்குது, கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீ வேற டம்ளர்ல ஜூஸ ஊத்தி கொடுத்துருவியா, கொஞ்சமா கொடுக்கறையா, என்ன ஏதுன்னு சொல்லு என்கிறார். இதில் இது மாத்திரை காலை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியே தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிடல, அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. சிறிது நேரம் கழித்து லோகேஸ்வரனுக்கு அம்முபி வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை அனுப்புகிறார். அதில் மருந்து கலந்த மாதுளம்பழம் ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டான், இப்ப என்ன பண்ணட்டும், சாப்பாட்டில் கலந்து கொடுக்கட்டுமா என பேசிய ஆடியோவும் கிடைத்திருக்கிறது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நீண்டுருச்சு. அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உறவுக்கார பெண் அதை ரசூலிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து ரசூல் அளித்த புகாரின்படி அரூர் போலீசார் கடந்த 16ஆம் தேதி அம்முபி, லோகேஸ்வரன் ஆகியோர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் சேலம் தனியார் மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரசூல் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனையடுத்து லோகேஸ்வரன், அம்முபி ஆகியோர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் தனது தந்தை பாசத்தோடு ஊட்டிய உணவை சாப்பிட்ட 2 குழந்தைகளும் தந்தை இறந்தது தெரியாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்காதலனுடன் தடையின்றி வாழ்வதற்கு கணவன் தடையாக இருப்பதாக எண்ணிய மனைவி கணவனுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் வெற்றிவேல். Taste the Daily.